உண்ணும் முறைமை. ஒருவர் தான் முன்னர் உண்ட உணவு செரித்ததை அறிந்து பின் உண்ணுவானானால் அவன் உடம்புக்கு மருந்து ஏதும் தேவையின்றி வாழலாம். நாம் உயிர் வாழ உணவு தேவை என அறிவோம். ஒரு சிலர் உணவுக்காகவே உயிர் வாழ்வதாக நினைத்து வகை வகையான உணவினை எப்பொழுதும் விழுங்கிக் கொண்டிருப்பார்கள். அவரை சாப்பாட்டு ராமன் என்றே சொல்வார்கள். பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகள் கூட துரித உணவு, நொறுக்கு தீனி என்று எப்போதும் சாப்பிட்டு கொண்டு உடல் பருமனாக காணப்படுகிறார்கள். உடலை நன்கு பாதுகாக்க வேண்டுமானால் 3 முக்கிய விதிகளை பின்பற்ற வேண்டும். 1. நம் உடம்புக்கு தேவையான சத்துக்கள், மாவு பொருள், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தண்ணீர் ஆகியவற்றை சரியான விகிதத்தில் உண்ண வேண்டும். 2. வயிறு உடைக்க உண்ணாமல் நமக்கு தேவையான அளவு உண்ண வேண்டும். சுவையாக இருக்கிறது என்று நாக்கு சொல்வதை கேட்டு அளவுக்கு அதிகமாக எதனையும் உண்ணக்கூடாது. 3. ஒவ்வொரு வேளையும் குறித்த நேரத்தில் முன்னர் உண்ட உணவு செரித்ததை அறிந்து உண்ண வேண்டும். இக்கருத்தினைத்தான் வள்ளுவர் வலியுறுத்துகிறார். இவ்வாறு உணவு கொள்வதில் ஒழுங்குமுறையை கடைபிடித்தால் மருத்துவரையோ மருந்தினையோ நாடி செல்ல வேண்டாம். இதனை மருந்து எனும் அதிகாரத்தில் மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என வள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார்.